பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இஸ்ரவேலை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்திலே விழுந்து போனாய், நீ உன் அநியாயத்திலே விழுந்து போனாய், நீ பாவத்திலே விழுந்து போனாய், தேவனுக்கு விரோதமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தீட்டுப்பட்டு போய்விட்டாய். நீ கர்த்தரின் பட்சமாய் திரும்பு. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் என் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவரின் பட்சமா திரும்பி, ஆண்டவரே எங்களை கிருபையாய் மன்னித்து என் அக்கிரமங்களை என் அநியாயங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் எங்களுடைய உதடுகளின் காளையாகி ஸ்தோத்திர வழியை சொல்லி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். பாவத்தில் இருக்கும்போது, சாபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே உம்மை துதிக்க முடியாதப்பா. எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. உங்க பக்கமா திரும்பி இருக்கிறோம், உங்க பக்கமா திரும்பி வருகிறோம் என்று சொல்லுங்கள். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.